ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் நியூ சிலபஸ்ஸு, ஓல்டு சிலபஸ்க்கு நியூ சிலபஸ்க்கு நீங்கள் எல்லாருமே வச்சு பார்த்துருப்பீங்க. என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஜிலையும் பிஜிலையும் என்ன படித்தோமோ அது அத்தனையும் அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. எலாபரேட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஃபைலமில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலமில் உள்ள ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எலாபரேட்டாக கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு யூனிட் கவர் ஆகிருக்கு. அடுத்தடுத்த யூனிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்க சிலபஸ் ஹெவி தான். இப்போ ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருந்தது. இப்போ நியூ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12 யூனிட் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு யூனிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இல்லை மினிமம் அது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வச்சு பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 10 டேஸ் தேவைப்படும். எனக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் படிக்கிற இந்த பிஹெச்டிஆர்பியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.